மத்திய அமைச்சர் எல் முருகன் இந்த முறை அவிநாசி தொகுதியில களம் காண்கிறாரு. ஒருவேளை அவர் வெற்றி பெற்றா தனது ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும். அப்படி நடந்தா அவர் வகிக்கும் மத்திய அமைச்சர் பதவியும் காலியாகும். இப்போது அந்த இடத்திற்கு தான் அண்ணாமலை செக் வச்சிருக்கதா கோட்டை வட்டாரத்துல கிசுகிசுக்கப்படுது. இது பற்றி ஜம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் அனல் பறக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தனி தொகுதி இப்போது விவிஐபி அந்தஸ்தை பெற்றிருக்கு. காரணம், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் இந்த முறை டெல்லி அரசியல்ல இருந்து நேரடியா தமிழக சட்டமன்ற தேர்தலில் குதிச்சிருக்கிறது தான். அவிநாசியில வெற்றி வாகை சூடி கோட்டைக்குள் நிலைய வேண்டும் என்பதுல முருகன் தீவிரமா இருக்காரு. ஆனா முருகனோட இந்த அவிநாசி பயணம் டெல்லி மேலிடத்துல ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்க போகுது. ஒருவேளை முருகன் அவிநாசியில வெற்றி பெற்று எம்எல்ஏவா பதவியேற்றா அவரு தன்னோட ராஜ்யசபா எம்பி பதவியை முறைப்படி ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும். அப்படி ராஜினாமா செய்யும் பட்சத்துல அவர் தற்போது வகித்து வரும் மத்திய அமைச்சர் பதவியும் காலியாகும். முருகன் விலகும் பட்சத்துல காலியாகும் அந்த ராஜ்யசபா சீட்டை தமிழ்நாடு கோட்டாவின் கீழ் கைப்பற்றி அப்படியே டெல்லி அமைச்சரவைக்குள் நுழைந்து விடலாம் என்பதுதான் அண்ணாமலையோட மாஸ்டர் பிளான் அப்படின்னு விவரம் அறிஞ்சவங்க சொல்றாங்க. முருகன் வகித்த அதே இலாக்காவை தான் அண்ணாமலையும் குறி வச்சிருக்கிறதாவும் அதுல அவர் மிகுந்த நம்பிக்கையோட இருக்கிறதாவும் கூறப்படுது. சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாத அண்ணாமலை பின்வாங்கி விட்டதா பலரும் விமர்சிச்சாங்க. ஆனா ஆழம் பார்க்காம கால விட மாட்டாரு அண்ணாமலை அப்படின்னு கமலாலயா உடன்பிறப்புகள் சொல்றாங்க. முருகன் காலி செய்யும் அந்த தமிழ்நாடு கோட்டா, ராஜ்யசபா சீட் மற்றும் மத்திய அமைச்சர் பதவி ஆகிய இரண்டையும் ஒரே கல்ல அடிப்பதற்கு தான் அண்ணாமலை ரகசிய தீட்டம் தீட்டியுள்ளதா தகவல் கசிஞ்சிருக்கு. தேர்தலில் போட்டியிடாத அண்ணாமலை மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு. முருகன் அவிநாசியில ஜெயிக்கட்டும், நான் டெல்லிக்கு செல்கிறேன் அப்படின்றதுல அண்ணாமலையும் கணக்கா இருக்கிறதாம். மத்திய அமைச்சர் பதவிக்கான ரேஸ்ல தன்னோட பெயரை கொண்டு செல்ல அண்ணாமலை மிகுந்த நம்பிக்கையோட இருப்பதாகவும் கூறப்படுது. அண்ணா நினைச்சா நடக்கும், காத்திருக்கும் தம்பிகள். இந்த திடீர் திருப்பம் குறித்த அண்ணாமலை தனது நெருங்கிய நட்பு வட்டாரத்திலையும் தீவிர ஆதரவாளர்களிடையும் சூசகமா பகிர்ந்து கொண்டதா தெரியுது. இதனால உற்சாகம் அடைந்த அவரோட ஆதரவாளர்கள், எங்க அண்ணா ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை கண்டிப்பா நடத்தி காட்டுவாரு. டெல்லியில அண்ணாமலையோட குரல் ஒலிக்கும் காலம் வெகு தூரத்துல இல்ல அப்படின்னு இப்போதே சமூக வலைத்தளங்கள்ல ஆர்வம் சொல்ல தொடங்கிட்டாங்க. நம்ம அண்ணா ஒண்ணு நினைச்சிட்டாருன்னா அதை கண்டிப்பா முடிச்சு காட்டுவாரு அப்படின்னு அவரோட தம்பிகள் இப்போதே தேர்தல் முடிவுகளை நோக்கி தவம் இருக்க தொடங்கியிருக்காங்க. அண்ணாமலையோட இந்த டெல்லி கனவு பலிக்குமா அல்லது தேர்தல் முடிவுகள் வேறு ஏதும் அதிர்ச்சியை தருமா? முருகனின் வெற்றியும் அண்ணாமலையின் பதவியும் ஒன்றோடொன்று பிணைந்து கிடப்பதால் அவிநாசி தேர்தல் முடிவுகளை டெல்லி மேலிடம் ஆவலோட கவனித்து வருது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.